அதில் அமித்ஷா இவர்கள் வச்ச கோரிக்கை அண்ணாமலை நீக்கிறாரு. டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கணும், அதையும் ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு கூட்டணி தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இது எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதான் எங்கள் நோக்கம். சசிகலா அவங்க இதுக்கு நம்ம சமூகத்தை ஆளாகிறாரு, நல்லா பெண்ட் ஆகுறாரு, எல் ஷேப்பில் நிற்கிறாரு, ரொம்ப விசுவாசம்னு அவரை இழுத்து அவரை வச்சுக்கிறாங்க கூட. அப்படி தான் ஓபிஎஸ் வந்தார். அவர் டிடிவி நான் அம்மாவின் பாதுகாவலனாக இருந்தேன், அம்மாவுடைய குடும்ப நண்பராக இருந்தேன், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டேன், அம்மாவால். அவரோட ஆதரவாளர்களுடைய கூட்டத்தில் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் டிஎம்கே கூட நம்ம கூட்டணி போகலாமா இல்லை தாவேகா கூட கூட்டணி போகலாமான்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் இதை வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட கூட்டணி போகலாமான்னு வச்சுக்கிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் லட்சியத்தை நிறைவேற்றணும்னா அது காமெடியாக இல்லை. இல்லாட்டி ஒரு சின்ன கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றுறது. எம்ஜிஆர் கூட இருந்த ஆரம்பிப்பன ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு சுற்றி இருந்தார், என்னானாரு. திருநாவுக்கரசர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சுற்றி இருந்தார், என்னானாரு. சேம் அவரும் அதுதான். தாவேகாவுக்கு தூக்கு விட்டுக்கினே இருக்கார் அவர் டிடிவி. இது வரைக்கும் தாவேகா அவரை பரிசீலிக்க வேண்டும். இவர்கள் எல்லோருக்கும் ஒரே புள்ளியில் இணைகிறாங்க, செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ். பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து பல்வேறு கூட்டணி பேச்சுகள், இப்போ தொகுதி பங்கீடு வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. அவருடைய கலந்துரையாடல், அவர் ஒரு பேச்சு முடிவெடுத்து ஒரு தொகுதி கவுண்ட் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதை பத்தின முடிவுகள் இன்னும் வெளியாகல. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு? பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் அதிமுக ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்ச பிறகு, அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 13 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. சும்மா கூட்டினால பிரிஞ்சிருந்தது, அந்த ஓட்டு வாங்கினது கூட்டினால 13 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. சேர்ந்தே நின்றுந்தாங்கன்னா 20 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ பாஜகவுடைய மத்திய தலைமை தேவையில்லாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான பார்ட்னர்னா அதிமுக தான், ஏன்னா அதிமுக வரப்போதில்ல, காங்கிரஸ் அவங்க கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதிமுக என்ன பிரச்சனை, தாவேக வரும்னு பார்க்குறாங்க, வரலன்னொன்னா இவங்களோட போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ரெண்டும் ஒன்று சேரும்பொழுது ஒரு இணக்கமான கூட்டணியாக நம்ம இருக்கணும், இதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு தலைவருமே உறுதியாக இருக்காங்க. அதில் அமித்ஷா இவர்கள் வச்ச கோரிக்கை அண்ணாமலை நீக்கிறாரு. டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கணும், அதையும் ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு கூட்டணி தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 எல்முருகன் இருக்கும் பொழுது உச்சத்தில் போய் நின்றுந்தாங்க. முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம்னு எல்முருகன் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் 90 சீட்டு கேட்போம்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி அப்போ எனக்கு என்னென்னு பண்ணியிருந்தாங்க. அந்த நிலமெல்லாம் இப்போ மாறிடுச்சு. உனக்குன்னு என்னால் லாபம், என்னால் உனக்கு லாபம். நம்ம ரெண்டு பேருடைய எண்ணமும் திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அவ்வளோதான். அதனால் பார்த்து பண்ணிக்கோன்னு. அதனால் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி அந்த மைனஸே இல்லாமல், மைனஸ் இருந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை. இதில் பிஜேபியுடைய நீங்கள் போன தடவை 2021 கூட நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் 6% தனியாக நின்னேன். அதற்கு பிறகு 11%. அது பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு என்னென்னு தொகுதி கேட்கணும். ஆனால் அவர்கள் உயரம் அவர்களுக்கு தெரியறதுனால 40 தொகுதிகள் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. 30 தொகுதி நிற்கலாம் கிடைச்சாலும், 40 கொடுத்தா 30 வரும் நிற்கலாம் அப்படின்னு. அதிமுகவில் நாங்கள் அதிகமான தொகுதி நிற்கணும், விஜய் வந்தால் அது ஒரு கொஞ்சம் மாறும், அப்போ வரலைன்னா இந்த மாதிரி நான் நிற்கணுன்ற அடிப்படையில் 25 தொகுதிகள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதிகள் கொடுத்தாலும் ஓகே, ஆனால் 25ம் நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி கொடுக்கணும், செலக்டிவான தொகுதியாக கொடுக்கணும். 25 நிற்கிறோன்னா ஒரு 15 தொகுதியாக ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் டபுள் டிஜிட்டில் உள்ளே வரணும்னு நினைக்கிறோம். அவர்களும் ஆமாம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கும் லாபம் தான், அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், உங்களுக்கு செலக்டிவ் தொகுதியில் கொடுக்குறோம் அப்படின்னு. சென்னையிலே ஒரு 2-3 தொகுதி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை போயிருக்கு. 25 30ன்றது பின்னாடி வரும். பெரும்பாலும் 25 இருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. பாமக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவரும் வந்துடுவார். அவருக்கு ஒரு 20 தொகுதிகள் ஒரு கௌரவமான இது வரும். இவருக்கு தேமுதிக இந்த ராஜ்யசபா வாங்கணும், ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இது வரும். மற்ற இவர் புதிய தமிழகம், அவர் நம்ம இன்னொரு கட்சி இருக்குது
ஜான் பாண்டியன் ம். அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஜான் பாண்டியன் பிரச்சனை இல்லை. ம். புதிய தமிழகம் கொஞ்சம் அப்படி அவரும் அந்த பிரேமலதா மாதிரி அப்படி இப்படி சீனை போட்டுட்ருப்பார். கடைசி டைமில் வருவார். அதனால் அவரை கொண்டு வர்றது. ஏசி சண்முகம்லாம் ஏற்கனவே இந்த கூட்டணி பாஜகக்குள்ளே இருக்காங்க. அவங்க வாங்குற 25ல் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா 3 பேர், டிவிகே, அமமுக அண்டு ஓபிஎஸ். அங்கே தான் பிரச்சனை. அமமுக டிடிவியும் ஓபிஎஸும் எவ்வளோ பேசுகிறாங்க, இறங்கி போங்க ஜெயிக்கணும்னு. ஆனால் இவங்க போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் சேர்றீங்க வேலைக்கு, அந்த நிறுவனத்தில் எல்லாம் பேசி முடித்து சம்பளங்கள்லாம் இப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்கன்றாங்க. யார் முதலாளின்னு கேட்குறீங்க. இவங்க முதலாளி. அவங்க முதலாளி தான் நான் வேலை சேர மாட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த முதலாளியை மாற்றுங்கன்னா, ஏய் சம்பளம் கொடுக்குறதே அவங்க, இதில் இவ்வளோ திமுறா கிளம்புன்றுவாங்க. இவங்க டிடிவி அந்த வேலை தானே பண்ணுறாரு. நான் தான் எடப்பாடி இருக்கும் வரை கூட்டணி இல்லை. அங்கே அமித்ஷா உட்காந்து பேசிக்கிட்டு பீகார் மாதிரி ஒற்றுமையாக போவோம், ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு தோற்றத்தை உருவாகும். உனக்கு ஓட்டே கிடையாது, 0.5 கூட கிடையாது. ஆனாலும் ஜனங்க மத்தியில் எல்லாரும் ஒன்றாயிட்டாங்கன்ற ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கணுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம். அதனால் வா, ஓபிஎஸ்க்கு உன்னை தாண்டி உன் பிள்ளையை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டிங்கன்னா ஒரு உளவியல் தாக்கம் வரும் அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே உச்சாணி கொம்பில் போய் நின்றுக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் சொல்கிறாரு, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவரும் சரி வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் இது தாவேக்கா போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தார். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓபிஎஸ் இது எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதான் எங்கள் நோக்கம். இதெல்லாம் சொல்லிட்டல்ல, அதுக்கு பிறகு போடுற வார்த்தை தான் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு பாடுபடும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன லட்சியம்? எம்ஜிஆர் உருவாக்குனது அதிமுக இரட்டை இலை, அது ஜெயிக்கிறதுக்காக அவர் பாடுபட்டார். அது அவர் லட்சியம். ஜெயலலிதா அந்த வழியை அதாவது கொண்டு போய் கூடுதல் வெற்றியை பெற்றாங்க. இரட்டை இலையை தான் மெயின் நினச்சி அந்த இதை திமுக வீழ்த்துவது லட்சியமாக பாடுபட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவது தான் எங்கள் லட்சியம். அதற்காக நாங்கள் என்ன வேலைனா செய்வோம். யார்? திமுக கூட கை கோப்போம், தாவக கை கோப்போம். இங்கே எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறீங்களா, அதிமுக வீழ்ச்சிக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா? அந்த கட்சி யார் ஆரம்பிச்சது? அந்த கட்சி யார் வழி நடத்தியது? அந்த கட்சியுடைய சின்னத்தை யார் கொண்டு வந்தது? அந்த சின்னத்துக்கு எதிராக நீ வேலை செஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் லட்சியம், ஜெயலலிதா லட்சியம்னா என்ன கதை இது? உருட்டு தெரியுதா? உருட்டு. இதை தான் அவங்க சசிகலா சொன்னாங்க. தனி நபர் மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு கண்டபடி முடிவெடுக்கூடாதுன்னு. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு சொன்னாங்க. உனக்கு எடப்பாடிகிட்ட கோவம்னா அது தனியாக தீர்த்துக்கோ. இத்தனை வருஷம் இருந்துட்டு ரெட்டைலைக்கு எதிராக போய் நிற்கிறிய, உனக்கு நியாயமானின்னு கேட்டாங்க. இதே செங்கோட்டையனை நீக்கினப்போ நீக்கினது தப்பு அப்படின்னு குரல் கொடுத்ததும் சசிகலா தான். அவங்க எப்படி தெளிவாக இருக்காங்க. ஏடிஎம்கே வீழக்கூடாது, ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்புறம் தீர்த்துக்கலாம், திமுக வீழ்த்தணும், அதான்ற மாதிரி தான் அவங்க. ஆனால் இவர் ஏன்னா இவர் தலைவர் கிடையாது. ஓபிஎஸ் கீழே இருந்து வந்து பெரிய தலைவர் கிடையாது. அவர் வந்து இந்த பெரியகுளம் எலெக்ஷனில் டிடிவிக்கு வேலை செஞ்சார். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேலை செஞ்சார். சசிகலா அவங்க இதுக்கு நம்ம சமூகத்தை ஆளாகிறாரு, நல்லா பெண்ட் ஆகுறாரு, எல் ஷேப்பில் நிற்கிறாரு, ரொம்ப விசுவாசம்னு அவரை இழுத்து அவரை வச்சுக்கிறாங்க கூட. அப்படி தான் ஓபிஎஸ் வந்தார். அவருக்குன்னு ஒரு பெரிய மாவட்டத்தில் பெரிய செயல்பாடு, இந்த மாவட்டமே ஓபிஎஸ் தான், இவரை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய எந்த தலைவர்லாம் கிடையாது. இப்போ சிவி சண்முகம் இருக்கார், விழுப்புரம்னா அவர் ஒரு முக்கியமானது. எடப்பாடி சேலம்னா இது, தங்கமணி நாமக்கல்னா அவங்க இது, வேலுமணி கோவைனா அவங்க இது, இந்த மாதிரிலாம் அவர் ஒர்க் பண்ண ஆள் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் மேலேயே ஓட்டிக்கிட்டே அந்த விசுவாசத்தில் ஓடிட்டு இருந்தார். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கண்டவங்க பேச்சை கேட்டு இந்த ஆட்சியில் இல்லாத வேலைலாம் பண்ணார் தான் சசிகலா துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு இது பண்ணிட்டு மேலே இருந்து மறுபடியும் திணிச்சு விட்டாங்க ஏடிஎம்கேல இருந்து. என்ன அர்ஜென்ட்டா ஏடிஎம்கேக்குள்ளே இது பண்ணி உனக்கு ஆதரவாளர் தட்டிட்டு நீ வெளியில் வரணும்னு. இவர் எந்த காலத்தில் ஆதரவாளர் தட்டுவார்? இப்படி ஏடிஎம்கேவை கவிழ்ப்பதற்கான அனைத்து வேலையும் செஞ்சவர் ஓபிஎஸ். இன்றைக்கும் மோடி எங்கள் டேடின்னு பேசிகிட்டு இருக்கிறவர். அவர் புள்ள லெட்டரேட்டில் யார் படத்தை போட்டார்? எம்ஜிஆர் படத்தையே ஜெயலலிதா படத்தையே போடல, மோடி படத்தை போட்டவர். ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கலாம், அந்த கட்சி கூடயே போய் சேர்றதுலாம் என்னன்னாங்க இந்த மாதிரி தான் அவர். அப்போ இவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா லட்சியத்தை நிறைவேற்றுன்னு பேசுறது, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே வீழ்த்தணும்னு சொல்லிட்டு உறுதியாக நின்றுக்கிட்டு அந்த கட்சி உறுதியாக போய்கிட்டு இருக்குது.
இவரு அவங்க லட்சியத்தை நிறைவேற்றுறாரா? எடப்பாடி நிறைவேற்றுறாரா? எடப்பாடிய வந்து இருக்கிற வரைக்கும் அதிமுகவ அழிக்க முடியாதுன்னு தான் எடப்பாடி மேல பாய்றாங்க. இன்னைக்கு கூட எடுபுடின்னு பேசி வச்சிருக்காரு திருமாவளவன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு, கோவம் இருக்குது. இவங்க தாக்குறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் தாக்குவாங்க பாருங்க. வேற யாரையும் தாக்க மாட்டாங்க. ஏன்னா, அவரு ஒருத்தர் தான் மையப்புள்ளியா இருக்காரு. ஜெயலலிதாவுக்கு பிறகு மையப்புள்ளியா இருக்காரு. இவர அடிச்சுட்டா ஏடிஎம்கே உடைச்சு விட்டுறலாம்னு நெனைக்கிறாங்க. அது நடக்கல. அதுக்கு கருவியா ஓபிஎஸ், டிடிவிய பயன்படுத்துறாங்க. அவரு டிடிவி, நான் அம்மாவின் பாதுகாவலனாக இருந்தேன். அம்மாவுடைய குடும்ப நண்பராக இருந்தேன். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டேன். அம்மாவால்னு இதெல்லாம் நீ என்ன கட்சியில இருந்தா வந்தீங்க? உங்கள அவங்க சித்தி இருக்கும்பொழுது நேரடியா பெரியகுளம் எம்பி நிக்க வைக்கிறாங்க. அடுத்து பொருளாளர் போஸ்ட் குடுக்குறாங்க. கட்சியில பொறுப்புகள்லாம் குடுக்குறாங்க. நேரா வாரிசு தானே அது. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை இல்ல. எல்லாரையும் இந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுல சசிகலாவ மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க. இவரெல்லாம் வரவே கூடாதுன்றாங்க. என் கண்ணிலே படக்கூடாதுன்றாங்க. ஜெயலலிதா மறையும் வரை தமிழக எல்லை கூட நுழையாதவரு டிடிவி. இப்போ வந்துகிட்டு மறுபடியும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்களே கூப்பிட்டு, சித்திய கூப்பிட்டு துணை பொதுச்செயலாளர். அதற்கு பிறகு ஏடிஎம்கேலேருந்து வெளியேறிட்டு இவர் பேசுறார். இவர் வந்து ஜெயலலிதாவுடைய கொள்கை, இது எடப்பாடிய ஒழித்தே தீருவேன் அப்படின்னா, ஏடிஎம்கேல ஒழிக்கிற வேலை செய்றீங்க. எடப்பாடி வெளியில ஏதாவது இருந்தா பரவால்ல. அவரு ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளரு. ஏடிஎம்கே, டிஎம்கே ஒழிக்கிறதுக்காக இந்த ஆட்சிய அகற்றுவதற்காக என்டிஏ கூட கூட்டணியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்சா அந்த லட்சியத்த நிறைவேத்தணும்னா அவங்க கூட கூட்டணியில போணும். தெரியுதா இவங்க 2 பேரும்? சார், ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு வந்தார்ல. அப்போ பேசும்பொழுது ஏதோ சுமூகமா போற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவரோட பேச்சுகள்ல அவர் வந்து திரும்பவும் ஒரு இணை பொதுச் செயலாளரா இபிஎஸோட சேர்ந்து இணக்கமா செயல்படுவாரு. தேர்தல் அப்படிதான் எதிர்கொள்ள போறாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி அவர் கூட்டம் போட்டது, இபிஎஸ்க்கு எதிரா பேசுறது, கண்டிப்பா அதுல நாங்க சேர மாட்டோம்னு நேற்றைய தினத்துல அவர் சொல்லியிருந்தது பார்க்கும் பொழுது, ஒருவேளை அங்க இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கலையோ, அதனால இந்த முடிவை திரும்ப ஓபிஎஸ் மாத்திக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த பிரச்சனை அப்படின்னா இபிஎஸ்ட்ட இருந்து தானே வந்திருக்கணும். எடப்பாடிட்ட இருந்து தானே வந்திருக்கணும். அவரு இந்த பிரச்சனையில இது பண்ணலையே. இவங்க வந்து எங்க பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க கூடுதலா பிஜேபி நாங்க எங்க சைடுல இருந்து பண்ணிக்கிறோம். ஒரு கம்பார்ட்மெண்ட் தொகுதி உங்ககிட்ட நேரடியா வர வேணாம். நீங்க ஏதாவது குடுத்தீங்கன்னா நாங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். தாமரையில எதுல நிக்க வச்சுக்கிறோம். டிடிவிக்கு இன்னொரு என்னன்னா ரெட்டையில நிக்கணும்னு. 5 சீட்டோ 6 சீட்டோ ரெட்டையில நின்னா, இந்த இதுக்கு கும்பலுக்குள்ள போனா குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு அவரு ட்ரை பண்றாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டிடிவிக்கும் ஓபிஎஸ் நீங்க சொன்னபடி வந்தாரு, பேசினாரு, கட்சியே ஆரம்பிக்கலன்னாரு. ஆனால் அவரு நிலைப்பாடு அவர் யாரோ ஆப்பரேட் பண்றாங்க. அவர் எடுப்பார் கைப்புல தான் என்னைக்குமே. மாறிட்டே இருக்க மாதிரி அதான் சொல்றேன். எடுப்பார் கைப்புல தான். நம்ம டிஎம்கே தான் இருக்கும். வேற என்ன? அப்போ அந்த எடுப்பார் கைப்புல வேலைய அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பாஜகவுடைய கோபத்தை நேரடியா சம்பாரிச்சுக்கிற வேலை. அதனால இது தேவையில்லாத வேலை. இன்னும் பேசிப்பாங்க. ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை அதை அவங்க அனுபவிக்க போறாங்க. அவரோட ஆதரவாளர்களுடைய கூட்டத்துல ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல டிஎம்கே கூட நம்ம கூட்டணி போலாமா, இல்ல தாவேகா கூட கூட்டணி போலாமான்னு அவங்க எல்லார்கிட்டயும் இத வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட கூட்டணி போலாமான்னு வச்சுக்கிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் லட்சியத்தை நிறைவேற்றணும்னா அது காமெடியா இல்ல? சொல்லுங்க. அந்த தகவல்கள் வந்துச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு காலகட்டத்துல ஒரு முதலமைச்சர் அதிமுகல இருந்திருக்காரு. அவர் போய் திமுகல இணையலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவரு திமுகல இருந்தா அது முரணா இருக்காதா? 2 பெரும் வேறுபாடான அதிமுகல இருந்து பல்வேறு காலகட்டங்கள்ல வெளியேறினவங்கலாம் ஒண்ணு திமுகல போய் ஐக்கியமாயிட்டு அமைச்சர்லாம் இருக்கிறது. இல்லாட்டி ஒரு சின்ன கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு சுத்துறது. எம்ஜிஆர் கூடயே இருந்த ஆரம் வீரப்பன ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு சுத்தி இருந்தாரு. என்ன ஆனாரு? திருநாவுக்கரசர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சுத்தி இருந்தாரு. என்ன ஆனாரு? காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாயிட்டு இன்னைக்கு கோஷ்டி சண்டையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் லட்சிய நடிகர், லட்சிய திமுக. இவர் ராஜேந்திர. இந்த மாதிரி பலரும் இது பண்ணிட்டு அங்கே போயிட்டு திமுக ஐக்கியமானாங்க பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலையே. அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, டிஎம்கே ஒரு பெரிய கட்சி. இதில் நபர்கள் மேட்டரே கிடையாது. நபர்கள் வெளியேறினாங்கன்னா அது அப்படியே காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அது மாதிரி போனவங்க தான் பலர் இருக்காங்க இன்னைக்கு, ஜெகத் ரட்சகன்லேருந்து பலரும். அதனால இன்னைக்கு ஓபிஎஸ் உருட்டிகிட்டு இருக்காரு. ஒரு கட்சியில் எம்ஜிஆர் லட்சியம், ஜெயலலிதாவுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னா ரெட்டையில ஜெயிக்க வைக்கணும், அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வீழ்த்துறதுக்கு எதிரணியில் போயிட்டு சேர்றீங்க. தீய சக்தின்னு எந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்னாங்களோ அங்கே கை கோர்க்கலாமான்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் அப்போவே ஒன்றும் இல்லாமல் போகிறீங்கன்னு அர்த்தம். சேம் அவரும் அதுதான். தாவேகாவுக்கு தூக்குட்டுன்னே இருக்கார் அவர் டிடிவி. இது வரைக்கும் தாவேகா அவரை பரிசீலிக்கவே இல்லை. இந்த கூத்து தனியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்களும் வந்து தாவேகால போய் இணையறதுனால அவங்களுக்கு அதுல பெனிஃபிட் ஆகிடுமா? இல்ல அத போய் எப்படி ஒரு சுமூகமா எடுக்கிறாங்க? ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், அவர் வந்து இப்பதான் தொடங்கி இருக்காரு கட்சிய. அவர் கூட போய் கூட்டணி போகிறதுங்கிறது சரியா இருக்குமா?
விஜய் ஒரு தலைவர்னு அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணி போறாங்க 1. ம். அங்க இவங்க யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது 2. எடப்பாடி பழனிசாமியை கூட அந்த இதுக்கு என்டிஏக்குள்ள வந்தா, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரே! அதுக்கு நம்ம தொண போறதா? அந்த கோவம் தான். அதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. டிடிவியும், ஓபிஎஸும் இது தாவேகா கூட போறாங்கன்னா, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு தான் ஆகும். ஏன்னா ஒரு 20%, 22% தாவேகா இருக்குன்னு வச்சுக்கங்க. அவங்க வேணா சொல்லிக்கலாம், வானிலை அறிக்கை மாரி ஏறிட்டே போகுது. இந்த பெர்சன்டேஜுக்கு இவர்கள் போற 1/2 புள்ளி, 1/4 புள்ளி பெர்சன்டேஜ் சேர்ந்துச்சுன்னா என்ன மாற்றம்? சீட்டு மட்டும் குடுப்பாங்க. ஓபிஎஸ்ஸுக்கு எவ்வளோ 10 சீட்டு. அண்ணா 10 பேர்லாம் ஆள் இல்லண்ணா. ஒரு 7 குடுங்கண்ணான்னு கேட்டு வாங்குவாரு. டிடிவிக்கு ஒரு 20 சீட்னா அவ்வளோலாம் கிடையாதுங்க. 10 குடுங்கன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு செலவழிச்சுக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்களா கூத்து நடந்தது. அந்த கூத்து எல்லாம் நடக்கும். செங்கோட்டையன் அங்க இருக்காரு. அதனால கண்டிப்பா அவங்கள சேர்க்கிற வேலைய தான் பார்ப்பாருங்கிற தகவல்கள் கிடைக்குது. அவரு அதான் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவார் ரைட்டு. ஜெயிக்கிற வேலை யார் பார்க்கறது? அதானே மேட்ரு. இவர்கள் எல்லோருக்கும் ஒரே புள்ளியில இணையறாங்க. செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ். எடப்பாடியே எங்களுக்கு பிடிக்காது. இப்படி இவங்க அதிமுக ஓட்ட பிரிக்கிறதுனால திமுக தான் பலம் அதிமுக பெறுது. ஓட்டு பிரியறது, சேர்றதெல்லாம் கணக்கு இல்லங்க. ஒரு கட்சியுடைய ஓட்டு இப்போ பாமக ராமதாஸ் இருக்காரு. 2ஆ கட்சி உடைஞ்சிருக்குது. இப்ப அன்புமணிட்ட 90% இருக்குன்றோம். பாமக ஓட்டு பிரியுது அப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் நடக்காது. ஒரு பெரிய கூட்டணியில இணைஞ்சு, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகும்பொழுது, இவர்கள் அதிக எண்ணிக்கையில ஜெயிப்பாங்க. கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு இவங்க சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. சேம் இதே தான் இவங்களுக்கு நடக்க போகுது. இவங்கள்ட்ட தான் நான் சொல்றேனே 0.5 கூட கிடையாது. அப்புறம் என்ன பிரிச்சு என்ன இருக்குது? கால ஓட்டத்துல காணாம போயிடுவாங்க. ஓகே சார். தற்போதைய தமிழக அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து களம் வருது, தேர்தல் வருது, நெறைய விஷயங்கள் பேசலாம். எங்களுக்காக நீங்க உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.